ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 20லேருந்து 25,000 சம்பளம் வாங்குறவங்க எப்படி கடன் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலான்னு தான் பார்க்க போகிறோம். எங்கப்பா வாங்குகிற சம்பளத்துக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, பணம் போகிற இடமே தெரியல, இதில் எங்கே சேமிக்கிறது, அதெல்லாம் சம்பளம் அதிகமாக வாங்குறவங்களுக்கு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள்? அப்போ முதல்ல உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க. நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்லை 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, செலவு கட்டுப்படுத்த தெரியலனா எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தாது. சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட அந்த பணத்தை எப்படி செலவு செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பட்ஜெட் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களையும் தவறாமல் பார்க்க முடியும். இப்போ உங்களோட சம்பளம் 25,000ன்னு வச்சுக்கலாம். இதில் சேமிப்புங்கிறது கண்டிப்பாக 10லேருந்து 20% இருக்கணுங்க. இல்லைப்பா எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப செலவு அதிகம், அந்தளவுக்குலாம் என்னால் சேமிக்க முடியாது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் 10%ஆவது சேமிக்கிறதுக்கு பாருங்கள். நான் இதில் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4,000 ரூபாய் எடுத்து வச்சிடுறேன். அப்போ உங்களோட சம்பளம் 4,000 ரூபாய் சேமிப்பு போயிடுச்சுன்னா மீதி 21,000 தான். இப்போ பட்ஜெட் போடலாம். நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே தாங்க, நான் செலவுகளை 2 கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று ஃபிக்ஸ்டு ஐட்டம், இன்னொன்று சேஞ்சபிள் ஐட்டம். ஃபிக்ஸ்டு ஐட்டமில் என்னென்ன செலவுக்கு எப்படிலாம் பட்ஜெட் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாடகை. நம்மளோட சம்பளத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த வாடகை தாங்க. எப்போவுமே வாடகை நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்க. நம்ம 20,000 சம்பளம் வாங்குறோன்னா ஒரு 4,000 5,000த்துக்குள்ளே வாடகையை அடக்கிற மாதிரி பார்க்கணும். 7,000 8,000 வீடுகளுக்குலாம் நம்ம போனோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நான் வாடகை 5,000 ரூபாய் எடுத்திருக்கேன். அடுத்த ஒரு முக்கியமான செலவு மளிகை சாமானம். அதுக்கு 3,000 ரூபாய் எடுத்திருக்கிறேன். அடுத்தது பாலுங்க. பால் நான் டெய்லி 1/2 லிட்டர் அப்படிங்கிற கணக்கில் 30 நாளைக்கு 750 ரூபா எடுத்திருக்கேங்க. அடுத்தது சிலிண்டர். கண்டிப்பாக நம்ம 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வர அளவுக்கு பார்த்துக்கணும். அதனால் நான் ஒரு மாதத்துக்கு 500 ரூபா எடுத்திருக்கிறேன். அடுத்தது கரண்ட் பில்லு 2 மாதத்துக்கு 400 ரூபா அப்படிங்கிற கணக்கில் ஒரு மாதத்துக்கு 200 ரூபா. இதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணுங்க. அடுத்தது டிவி, மொபைல் ரீசார்ஜ். இதுக்கெலாம் 250 கூட ஒரு 300 550 ரூபா எடுத்துருக்கோங்க. அடுத்தது ரேஷன் பொருள். இது நம்ம கண்டிப்பாக வாங்கிடணுங்க மாதம். ஏன்னா இதில் நம்ம நிறைய பணம் சேமிக்கலாம். அடுத்தது பெட்ரோலுங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் 2 வீலரில் போகிறவங்களுக்கெல்லாம் பெட்ரோல் செலவு கண்டிப்பாக வரும். அதே பஸ்ஸில் ட்ரெயினில் இந்தமாரி போகிறவங்களாம் மந்த்லி பாஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் செலவு. அதே மகளிருக்கெலாம் நம்ம கவர்மெண்ட்டில் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கூல் ஃபீஸுங்க. அது நான் ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் மாதம் 2,500 ரூபாய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு ஐட்டமில் எல்லா செலவுகளையும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு 14,200 ரூபாய் வருதுங்க. அடுத்தது சேஞ்சபிள் ஐட்டம்ங்கிற கேட்டகரி பார்க்கலாம். அதில் நான் என்னென்ன எடுத்திருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு காய்கறிகள் வாரத்துக்கு 250 ரூபான்னு சொல்லிட்டு 4 வாரத்துக்கு 1,000 ரூபாய் எடுத்திருக்கேன். அடுத்தது ஸ்நாக்ஸுங்க. வாரத்துக்கு 200 ரூபான்னு சொல்லிட்டு 4 வாரத்துக்கு 800 ரூபாய் எடுத்திருக்கேன். அடுத்தது நான்வெஜ். இது நீங்கள் மட்டன் எடுக்கலாம், சிக்கன், ஃபிஷ் எந்த மாதிரி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன்னா ஒரு 1/2 கிலோ 400 ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் 4 வாரத்துக்கு 4 × 400 1,600 ரூபாய் எடுத்திருக்கேன். அடுத்தது மெடிக்கலுங்க. மெடிக்கலுக்காக நான் ஒரு 500 ரூபாய் எடுத்திருக்கேன். இந்த செலவு எதிர்பாராத விதமாக வரும் வராமல் கூட போகலாம். பட் நம்மள்கிட்ட அதுக்குன்னு காசு இருக்கணும். அதனால் 500 ரூபாய் நான் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அவுட்டிங்காக நான் ஒரு 1,000 ரூபாய் எடுத்திருக்கிறேன். இந்த கேட்டகரி ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன தான் சம்பளம் வாங்கி பட்ஜெட் போட்டு பார்த்து ஒவ்வொரு ஐட்டமாக செலவு பண்ணி சிக்கனமாக இருந்தாலும் நமக்குன்னு நம்ம தேவை நம்ம ஆசைக்காக ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட்டை செலவு பண்ணதில் எந்த தப்புமே இல்லைங்க. அதனால் இந்த சின்ன அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள்
உங்களுடைய தேவைகள நிறைவேத்திக்கலாம். அடுத்தது நான் வந்து இதர செலவுகள் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு ரூ. 1000 எடுத்திருக்கேங்க. இதில வந்து நெறைய வருங்க. நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறோம், ஏதாவது விசேஷத்துக்கு போறோம், இல்ல வீட்லயே நம்ம வேற ஏதாவது பொருள் வாங்குறோம். பசங்களுக்கு இந்த பென்சில், பேனா வாங்குறது, நோட்டு வாங்குறது, இந்த மாரி நெறைய சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து நான் இதர செலவுகள் கணக்குல கொண்டு வந்திருக்கேன். ரூ. 1000 எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து அவசர செலவுகள், எமர்ஜென்சி. எப்பவுமே நம்ம கையில ஒரு 1000, 500 கண்டிப்பா இருக்கணுங்க. திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துருச்சு அப்டின்னா, நம்ம கையில இல்லைன்னா என்ன பண்றது? அதுக்காக ஒரு ரூ. 500 ஒதுக்கியிருக்கேங்க. ஸோ இந்த கேட்டகரியில நம்மளுக்கு மொத்தம் வந்து ரூ. 6400 வருதுங்க. இப்ப 2 கேட்டகரியும் சேர்த்து மொத்தமா பார்க்கும்போது, ஒரு ரூ. 20,600 செலவு வருதுங்க. நம்ம சம்பளம் எவ்வளோ எடுத்திருந்தோம்? 21,000. இது 2யும் மைனஸ் பண்ணும்போது நம்மகிட்ட அப்பயும் கூட ரூ. 400 மீதி இருக்குதுங்க. உடனே இந்த ரூ. 400 மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செலவு ரெடி பண்ணிடக்கூடாது. அத நம்ம சேவிங்ஸா வச்சுக்கணும். அடுத்தது நம்ம இந்த சேமிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த அமௌண்ட்ட எப்படி எந்தெந்த விதத்தில நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அந்த அமௌண்ட் அப்படியே கையில வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா செலவு பண்ணிருவோம். ஸோ, அதனால வந்துட்டு எப்படி அந்த அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த எடுத்திருக்கிறது வந்து ஆர்டி. ஆர்டில 2 டைப் இருக்குங்க. 1 இயர் இல்லன்னா 5 வருஷம். 1 இயர் ஆர்டி வந்து பேங்க்ல இருக்குங்க. 5 இயர்ஸ் ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. இந்த 1 இயர் ஆர்டி இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். மாசம் மாசம் ரூ. 2,500 எடுத்து வச்சிருக்கோம்ல, அத வந்து பேங்க்ல போயி ஒரு வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் ரூ. 30,000 ஒரு வருஷத்துக்கு கட்டுவோம். இதுக்கு வந்து வட்டி வந்து 4.45% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கட்டுன அமௌண்ட்டுக்கு வட்டி வந்து ரூ. 1,335 கிடைக்கும். அப்ப மொத்தமா வந்து ரூ. 31,335. நம்ம எந்த செலவுமே பண்ணாம இந்த ரூ. 2,500 வீட்லயே வச்சிருந்தா கூட நம்மளுக்கு ரூ. 30,000 தான் வருஷ கடைசில கிடைக்கும். அதே வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்டில இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு கூட ரூ. 31,335 கிடைக்குங்க. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி. அது வந்து 5 வருஷத்துக்குங்க. நம்ம ரூ. 4,000 சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்லயே எடுத்து வச்சோம் இல்லையா? அதுலேருந்து ஒரு ரூ. 500 காச வந்து மாசம் மாசம் இதில போடலாங்க. 5 வருஷத்துக்கு போடக்குள்ள நம்ம வந்து மொத்தமா 60 மாசம் இன்ட்டு ரூ. 500 போடக்குள்ள ரூ. 30,000 கட்டியிருப்போங்க. இதுக்கு வட்டி எவ்வளோ சொல்றாங்கன்னா, 6.5% சொல்றாங்க. அப்ப வட்டி எவ்வளோ கிடைக்கும்னா, ரூ. 5,500 கிடைக்குதுங்க. மொத்தமா பார்க்கும்போது ரூ. 35,500. இத நம்ம தனியா ஒரு ரூ. 500 பார்க்கும்போது ரொம்ப சின்ன அமௌண்ட்டா தாங்க இருக்கும். அதே இத மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டா கிடைக்கும். அடுத்ததுங்க நகைச்சீட்டு இல்லன்னா ஏலச்சீட்டு. நம்ம வீட்ல பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நகைச்சீட்டு போடுங்க நீங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து நகை எடுக்கிறதுங்கிறது ஒரே டைம்ல போய் எடுக்க முடியாது. 2 பவுன், 3 பவுன் அந்த மாதிரி. அதனால நம்ம இந்த மாரி மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கட்டுனோம்னு வச்சுக்கோங்களேன், வருஷ கடைசில வந்து நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டுக்கா போய் எடுக்கிறதுக்காக அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருந்தா கூட, அது வேற ஏதாவது செலவு வந்து செலவாகறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அப்படி இல்லன்னா ஏலச்சீட்டுங்க. இந்த ஏலச்சீட்டு வந்து ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற ஒவ்வொரு காசும் ஈஸியா ஏமாந்துறக்கூடாது. அதனால நல்ல நம்பிக்கையான ஆளா பார்த்து இந்த மாரி சீட்டுலாம் போடுங்க. இதுக்கு வந்து ஒரு ரூ. 2,000 சொல்லிட்டு நான் ஒதுக்கியிருக்கிறேன். அடுத்தது பிபிஎஃப். இது வந்து ஒரு லாங் டெர்ம் சேவிங்ஸ்ங்க. நம்மளுக்கு டக்குன்னுலாம் கிடைக்காது. இதுக்கு வந்து 15 வருஷம் நம்ம போடணும். அந்த ரூ. 4,000ல வந்துட்டு மீதி ஒரு ரூ. 1,500 பேலன்ஸ் இருக்கு. அந்த அமௌண்ட்ட நீங்க இந்த பிபிஎஃப் மாதிரி ஸ்கீம்ல போடலாம். இதுல வந்து வட்டி விகிதம் வந்து அதிகங்க. 7.1% தரதா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது அடுத்து வர அந்த சில்லறை சேமிப்புங்க. இதுக்கு கீழ ஒரு 4 கேட்டகரி நான் கொண்டு வந்திருக்கேன். உண்டியல் சேமிப்பு. நம்ம எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வரோம், வேற ஏதாவது செலவு பண்ணிட்டு வரக்குள்ள நம்மளுக்கு இந்த காயின்ஸ்லாம் நெறைய கிடைக்குங்க. அத அங்கங்க வைக்காம இந்த மாரி உண்டியல்ல போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டா கிடைக்கும். அடுத்தது வார சேமிப்புங்க. நீங்க வார வாரம் ஒரு ரூ. 10, ரூ. 20 இல்ல 50, 100 உங்களால எவ்வளோ முடியுதோ அத போடணும். வார வாரம் போடணும் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. அடுத்தது காயின் சேமிப்பு. இந்த ரூ. 5 காயினு, ரூ. 10 காயினு இந்த மாரி காயின்ஸ மட்டும் சேமிக்கிற மாதிரி ஒரு திட்டம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, இந்த புது ரூபாய் நோட்டுகள் அந்த மாரி நோட்லாம் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு செலவு பண்றதுக்கு மனசு வராது.
அதையே நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அதுவும் ஒரு சேமிப்பாக நம்மளுக்கு பின்னாடி கிடைக்கும். இப்படி சின்ன சின்ன சேமிப்புகளையும் நம்ம வந்து ஊக்குவிக்கணுங்க. சேமிப்பால் மட்டும்தான் நம்ம எதிர்காலம் பயம் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.